இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோட பேர் என்னன்னா சாட் ஜிபிடி. ஆனால் முன்னாடி இதை பற்றி தான் எல்லா நியூஸ் சேனலும் பேசிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸ் இருந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் இருந்து பெரிய பெரிய மேகசின்ஸ் வரைக்கும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பேச போற? நான் இப்போ என்ன டாபிக் பற்றி பேச போறேன்னா, ரீசெண்ட் டேஸ்ல மக்கள் மத்தியில ரொம்ப பெரும் வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்க ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் சாட் ஜிபிடி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏஐ சாஃப்ட்வேர் சாட் ஜிபிடி அப்படின்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். 2015ல ஒரு ஸ்டார்ட் அப் பிளானை கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாட் ஜிபிடி. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எலான் மஸ்க். எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க்னு சொன்ன உடனே நம்ம எல்லா ஞாபகத்துக்கும் வர ஒரே ஒரு விஷயம் ட்விட்டர். ஏன்னா ட்விட்டர் அவர் விலைக்கு வாங்கும் போது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த ஓல்டு எம்ப்ளாயீஸை நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கிட்டார். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே எலான் மஸ்க் எல்லாராலையுமே பேசப்பட்ட ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கா பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த ஏஐ சாஃப்ட்வேர் 2015ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட சமீப காலத்துல இப்பதான் அதுக்கான ஒரு ரிசர்ச் முடிச்சு மக்கள் மத்தியில லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் பண்ண 5 டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ சாஃப்ட்வேரை 10 லட்சம் யூசர்ஸ்க்கு மேலேயும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான டிமாண்ட் யூசர்ஸ் எண்ணிக்கையும் படிப்படியாக அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் தொடங்கி 2018ல ஒரு சில விஷயங்கள்னால இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எலான் மஸ்க் கொஞ்சம் விலகி இருந்தார். அவர் விலகி இருந்தாலுமே கூட அந்த ப்ராஜெக்ட்கான ஃபண்ட்ஸை அவர் கொடுத்துட்டு தான் இருந்தார். பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணி பல நாடுகளில் ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் டாக்டர் எக்ஸாம் ஒன்று இந்த ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் கூட எம்பிஏ யூனிவர்சிட்டியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ இதில் பாஸ் ஆன இந்த ஏஐ சாஃப்ட்வேர் சாட் ஜிபிடி நம்ம தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸாமில் மட்டும் பாஸ் பண்ண தவறிடுச்சு. அது என்னங்கிறது நான் பின்னாடி வர செக்மெண்ட்ல 1 by 1 சொல்றேன். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆன்சர் கேட்டாலுமே இது மேக் பண்ணி கொடுக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குக்கிங் வீடியோ நீங்க மேக் பண்ண போறீங்கன்னா, ஒரு குக் பண்றதுக்கான ஒரு ரெசிபி வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப் அது பாயிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு அந்த ரெசிபியும் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த சாட் ஜிபிடி ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கான ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸும் நிறையவே இருக்கும். அதில் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் மாணவர்கள் இந்த சாட் ஜிபிடி ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பல ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்ஸ் கூட இதனால் பண்ண முடியுங்கிறனால அந்த ஒரு ரீசனுக்காகவே இந்த சாட் ஜிபிடிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம தான் செய்யணும். இந்த ஏஐ சாஃப்ட்வேர் சென்னையில் கூட ஒரு சில யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இது மாணவர்களோட கல்வி திறனையும் அவர்களோட செயல்பாட்டு திறனையும் ரொம்பவே பாதிக்கிற வகையில் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல கூட ஒரு சில யூனிவர்சிட்டியில இதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த சாட் ஜிபிடியை பற்றி என்னோட கருத்து என்னன்னா, இது என்னதான் மாணவர்களோட கல்வி திறனையும் செயல்பாட்டு திறனையும் பாதிக்கிற வகையில் இருந்தாலும் அவர்களோட அறிவு திறமையையும் கொஞ்சம் கொஞ்சமா டம்ப் பண்ணிக்கிட்டே வருங்கிறது தான் உண்மையான விஷயம். பிற்காலத்துல இளைஞர்களுக்கு கூட நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு கூட வேலை இல்லாம ஒரு நிலைமை வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் அதுக்கான அறிவை கொடுக்கறதுனால நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய் ஒரு அறிவை இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு விஷயத்த
டக்குன்னு கேட்டவொன்னே கொடுக்கறதுக்கும், அதை நம்மளா கண்டுபிடிச்சு, நம்மளா அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம அதை கண்டுபிடிக்கும்போது, கண்டுபிடிக்கிற அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம நெறைய விஷயங்கள் கத்துருப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த தேடி போறோம். ஆனா தேடி போற இடத்துல நெறைய விஷயங்கள நம்ம கத்துருந்துருப்போம். அது இது நம்ம தேடி போன விஷயமா இல்லன்னாலும், அதுக்கு அப்பாற்பட்ட நெறைய விஷயங்களையும் நம்மளால கத்துக்க முடியும். அதுதான் ஒரு சிறந்த அறிவுக்கான ஒரு எடுத்துச்சு கண்டுபிடிக்கும்போது தான் அந்த விஷயத்துக்கான டிமாண்ட், அதுக்கான வேல்யூ நமக்கு புரியும். இப்ப நம்ம எடுத்த உடனே இப்ப நம்ம டக்குன்னு தட்டுன உடனே இப்படி எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா, அதோட இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவா இம்பாக்ட் ஆவாது. இதே நீங்க ஒரு விஷயத்த குருவி சேர்க்கிற மாரி சின்ன சின்னதா தேடி சேர்த்து, இந்த மாரி ஒரு பெரிய ஒரு நான் இந்த மாரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களா தேடி கண்டுபிடிக்கும்போது, அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்க காதுக்கு வரும். அதுக்கு சம்மந்தப்படாத விஷயங்களும் உங்க காதுக்கு வரும். இந்த மாரி வரும்போது நம்ம நாலேட்ஜ் என்ன ஆகும்? நம்ம தெரிஞ்சுக்க வந்தது ஒரு விஷயம். ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட இதனால நம்ம கத்துக்கிட்டோமே! அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட் எல்லாருக்குமே கிடைக்கும். தேடல் இருக்கிற இடத்துல அறிவு வளர்ச்சி ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஃபைனலி அறிவுங்கிறது வளர்க்கப்படணும். மனிதர்களால் செய்யப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மனிதர்கள் செஞ்சா மட்டும் தான் அது நல்லா இருக்கும். வேற யாரு செஞ்சாலும் நல்லா இருக்காது.